वासुदेव परा वेदः वासुदेव परमकाः वासुदेव परा योगा वासुदेव परा क्रियाः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः वासुदेव परा वेदा वासुदेव परामका वासुदेव परा योगा वासुदेव परा क्रियाः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः वासुदेव परा वेदा वासुदेव परामकाः वासुदेव परा योगा वासुदेव परा क्रियाः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः. या பக்தர்கள் யாராவது வாசிக்கலாம்? ஹரே கிருஷ்ணா. நான் வாசிக்கிறேன். எஸ் மேம். वासुदेव परा वेदा वासुदेव परामकाः वासुदेव परा योगा वासुदेव परा क्रियाः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. वासुदेव परा वेदा वासुदेव परामकः वासुदेव परा योगा वासुदेव परा क्रियाः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः. हरे कृष्णा. हरे कृष्णा. நான் படிக்கிறேன். कृष्णा प्रभु जी. நான் படிக்கிறேன். वासुदेव परा देव वासुदेव परामकाः वासुदेव परा योगा वासुदेव परा क्रियाः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परा धर्मो वासुदेव परा गतिः. हरे कृष्ण प्रभु. நான் படிக்கிறேன். वासुदेव परा वेदा वासुदेव परामकाः वासुदेव परा योगा वासुदेव परा क्रियाः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्मः वासुदेव परा गतिः. थैंक यू. हरे कृष्ण. வேற யாராவது? हरे कृष्णा. கிருஷ்ணா பிரபு வாசிக்கிறேன். எஸ் மேம். பதங்கள் 28 29. वासुदेव परा वेदा वासुदेव परा मगाग वासुदेव परा योगा वासुदेव परा क्रियाग वासुदेव परम ज्ञानम वासुदेव परम दबग वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः. हरे कृष्णा. थैंक यू प्रभु जी. हरे कृष्ण. हरे कृष्ण. वासुदेव परा वेद वासुदेव परा महाग वासुदेव परा योगा वासुदेव परा क्रिया वासुदेव परम ज्ञानम वासुदेव परम तपः वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः. हरे कृष्ण जी. थैंक यू. हरे कृष्ण. வேற? ஓகே. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். நான் படிக்கிறேன் பிரபு ஜி. வாசுதேவா பரம புருஷர் பரா முடிவான இலக்கு வேத நூல்களின் வாசுதேவா பரம புருஷர் பரா வழிபடுவதற்கு மகா யஜ்யங்கள் வாசுதேவா பரம புருஷர் பரா அடைவதற்குரிய வழி யோகா லோக சித்திகள் வாசுதேவா பரம புருஷர் பரா அவரது கட்டுப்பாட்டின் கீழ் கிரியா பலநோக்கு செயல்கள் வாசுதேவா பரம புருஷர் பரம் தெய்வீக ஞானம் அறிவு வாசுதேவா பரம புருஷர் பரம் மிக சிறந்த தவம்
வாசுதேவா பரமபுருஷர், பரா மேலான தரம், தர்ம மதம். வாசுதேவா பரமபுருஷர், பரா முடிவான, கதி வாழ்வின் இலக்கு. மொழிபெயர்ப்பு. வேத நூல்களின்படி அறிவின் இறுதி நோக்கமாக இருப்பவர் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். அவரை திருப்திப்படுத்துவதே யாகங்கள் செய்வதன் நோக்கமாகும். அவரை உணர்வதற்காகவே வேதம் உள்ளது. எல்லா கிரியைகளும் கிருஷ்ணருக்கே அர்ப்பணம். அவரே பரம ஞானமானவர். அவரை அறிவதற்காகவே எல்லா கடுந்தவங்களும் இயற்றப்படுகின்றன. மதம், தர்மம் அவருக்கு அன்பு தொண்டாட்டுகிறது. வாழ்வின் மிக உயர்ந்த இலக்கும் அவரே. முழுமுதற் கடவுளான அந்த ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே வழிபாட்டுக்குரியவர் என்பது இவ்விரு ஸ்லோகங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேத இலக்கியங்களும் இதே நோக்கம்தான் காணப்படுகிறது. அது பகவானுடனான நமது உறவை உறுதிப்படுத்தி அவருக்கு நலம் செய்ய வேண்டிய அன்பு தொண்டை புதுப்பித்துக் கொள்வதாகும். அதுவே வேதங்களின் சார அம்சம் ஆகும். பகவத்கீதையில் அதே தத்துவத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சொந்த வார்த்தைகளால் உறுதிப்படுத்துகிறார். பகவானை அறிவதுதான் வேதங்களின் முடிவான நோக்கமாகும். முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பௌதீக இயற்கையில் பந்தப்பட்டுள்ள ஆத்மாக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காகவே பகவான் தமது அவதாரமான ஸ்ரீல வியாசதேவரின் உருவில் எல்லா வேத நூல்களையும் தொகுத்துள்ளார். தேவர்களால் ஜடபந்துலிலிருந்து ஒருவருக்கு முக்தி அளிக்க முடியாது. இதுவே அனைத்து வேத இலக்கியங்களின் அபிப்பிராயம் ஆகும். முழுமுதற் கடவுளை பற்றிய எந்த கவலையும் அறியாத அருவவாதிகள் பரம புருஷரின் சர்வ வல்லமையை குறைவாக மதிப்பிட்டு மற்றெல்லா ஜீவராசிகளுடனும் அவரை சமநிலையில் நிறுத்துகின்றனர். இச்செயலினால் இத்தகைய அருவவாதிகள் பெருந்துன்பத்திற்கு பிறகே பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றனர். பற்பல பிறவிகளுக்கு பிறகே உன்னத அறிவின் வாயிலாக அவர்களால் சரணாகதி அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. யாராவது மாதாஜி படிக்கட்டும் மாதாஜி. பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வேத செயல்முறைகள் யாகச் சடங்குகளை அடிப்படையாக கொண்டுள்ளன என்று ஒருவர் வாதிக்க கூடும். அது உண்மைதான். ஆனால் இத்தகைய யாகங்கள் அனைத்தும் வாசுதேவனை பற்றிய உண்மையை உணர்வதற்காகவே உள்ளன. வாசுதேவனின் மற்றொரு பெயர் யக்ஞம், அதாவது யாகம் என்பதாகும். எல்லா யாகங்களும் செயல்களும் யக்ஞம் அல்லது முழுமுதற் கடவுளான விஷ்ணுவின் திருப்திக்காகவே இயற்றப்படுகின்றன என்று பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யோக முறைகளின் விஷயத்திலும் இதுதான் உண்மையாகும். யோகா என்பது பரம புருஷருடன் தொடர்பு கொள்வது என்று பொருள்படும். இருந்தாலும் இம்முறையானது ஆசனம், தியானம், பிராணாயாமம் மற்றும் மன ஒருமை போன்ற பல்வேறு அபியாசங்களை உள்ளடக்கி இருக்கிறது. மேலும் இவை அனைத்தும் பரமாத்மா என்று வழங்கப்படும் வாசுதேவனின் இதயவாசியாக குவிந்துள்ள நிலையின் மீது கருத்தை செலுத்துவதற்கென்று உள்ளன. பரமாத்ம உணர்வென்பது வாசுதேவ உணர்வின் பூரணமற்ற நிலையாகும். அந்த முயற்சியில் ஒருவர் வெற்றி பெற்றதும் வாசுதேவனை பூரணமாக உணர்கின்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அபியாச முறைகளினால் யோக சித்திகளை பெறும் யோகிகள் அந்த நிலையிலேயே நின்று விடுகின்றனர். துரதிருஷ்டம் மிக்க யோகிகள் நிறைவு பெறாமல் விடுபட்டு போன வாசுதேவ உணர்வை நிறைவேற்றுவதற்காக அடுத்த பிறவியில் நன்கு கற்றறிந்த பிராமணர்களின் குடும்பங்களிலோ அல்லது செல்வந்தர்களின் குடும்பங்களிலோ பிறப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றனர். அத்தகைய அதிர்ஷ்டமுள்ள பிராமணர்களும் செல்வந்தர்களின் மகன்களும் சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டால் தூய்மையானவர்களின் நல்ல சகவாசத்தினால் சுலபமாக வாசுதேவனை உணர முடியும். துரதிர்ஷ்டவசமாக அத்தகைய வசதிகளை கொண்டவர்கள் மீண்டும் பௌதீக செல்வத்தாலும் கௌரவத்தாலும் கவரப்பட்டு வாழ்வின் நோக்கத்தை உண்மையாகவே மறந்து விடுகின்றனர். படிக்கிறோம் பிரபு. படிங்க. ஓகே. அறிவின் வளர்ச்சிக்கும் இது பொருந்துகிறது. பகவத்கீதையின்படி அறிவை பக்குவப்படுத்துவதில் 18 முறைகள் உள்ளன. இத்தகைய அறிவை பக்குவப்படுத்தும் முறைகளினால் படிப்படியாக ஒருவர் கர்வம், தற்பெருமை அற்றவராகவும், தீங்கிழைக்காதவராகவும், பொறுமையுள்ளவராகவும், எளிமையுள்ளவராகவும், சிறந்த ஆன்மீக குருவிடம் பக்தி கொண்டவராகவும் மற்றும் தன்னடக்கம் உள்ளவராகவும் ஆகின்றார். அறிவை பக்குவப்படுத்தும் முறையால் ஒருவர் குடும்பம், வீடு ஆகியவைகளில் பற்றற்றவராகி பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய்
ஆகியவற்றினால் உண்டாகும் துன்பங்களை உணர்ந்தவராகின்றார். மேலும் அறிவை பண்படுத்தும் எல்லா முறைகளும் கடவுளாகிய வாசுதேவரின் பக்தி தொண்டில் உச்சநிலை அடைகின்றன. எனவே அறிவின் எல்லா அங்கங்களையும் பக்குவப்படுத்துவதன் முடிவான நோக்கம் வாசுதேவனே. வாசுதேவனை சந்திப்பதெனும் தெய்வீக நிலைக்கு அழைத்துச் செல்லும் பக்குவப்பட்ட அறிவே உண்மையான அறிவாகும். பல கிளைகளை கொண்ட பௌதீக அறிவு பகவத்கீதையில் அஞ்ஞானம் அல்லது உண்மை அறிவின் எதிர் தோற்றம் என்று கண்டிக்கப்படுகிறது. பௌதீக அறிவின் முடிவான நோக்கம் புலன்களை திருப்திப்படுத்துவதாகும். அதாவது பௌதீக வாழ்வின் கால அளவு நீட்டிக்கச் செய்து அதனால் மூவகை துன்பங்களை தொடரச் செய்வதாகும். எனவே பௌதீக வாழ்வின் துன்பத்தை தொடரச் செய்வது அறியாமையாகும். ஆனால் ஆன்மீக புரிந்துணர்வு பாதைக்கு அழைத்துச் செல்லும் அதே பௌதீக அறிவு ஜட வாழ்வின் துன்பங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர உதவுவதுடன் வாசுதேவ படித்தரத்தில் உள்ள ஆன்மீக வாழ்வை ஆரம்பிப்பதற்கும் உதவுகின்றது. இதுவே எல்லா விதமான தவங்களுக்கும் பொருந்துவதாக உள்ளது. தபஸ்ய என்பது வாழ்வில் உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்கு உடல் சம்பந்தமான துன்பங்களை தன்னிச்சையாக ஏற்பது என்பதாகும். ராவணனும் இரண்யகசிபுவும் புலனின்பத்தின் முடிவை அடைவதற்காக கடும் துன்பங்களை மேற்கொண்டனர். சில சமயங்களில் நவீன அரசியல்வாதிகளும் கூட சில அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக கடுமையான தவமுறைகளை மேற்கொள்கின்றனர். உண்மையில் இது தவமல்ல. வாசுதேவனை அறிவதற்காக ஒருவர் உடல் அசௌகரியங்களை வலிய மேற்கொள்கின்றனர். உண்மையில் இது தவமல்ல. வாசுதேவனை அறிவதற்காக ஒருவர் உடல் அசௌகரியங்களை வலிய மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுவே உண்மையான தவமாகும். இல்லையெனில் எல்லா வகையான தவங்களும் தீவிர அல்லது அறியாமை குணங்களில் உள்ளவையாக கருதப்படுகின்றன. தீவிர உணர்ச்சியும் அறியாமையும் வாழ்வின் துன்பங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வராது. சத்வகுணம் மட்டுமே வாழ்வின் மூவகை துன்பங்களையும் விளக்கக்கூடியதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெற்றோர் என்று அழைக்கப்பட்ட வசுதேவரும் தேவகியும் வாசுதேவனை தங்கள் புத்திரனாக பெற தவங்களை மேற்கொண்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தையாவார். பகவத்கீதை 14.4. ஆகவே மற்றெல்லா ஜீவராசிகளுக்கும் இடையில் அவரே ஆதி ஜீவராசியாவார். மற்றெல்லா அனுபவிப்பாளர்களுக்கும் இடையில் அவரே மூலமான நித்திய அனுபவிப்பாளர் ஆவார். எனவே அறியாமையில் உள்ளவர்கள் எண்ணுவதைப் போல் அவருக்கு யாரும் தந்தையாக இருக்க முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவர் மற்றும் தேவகியின் கடும் தவங்களால் திருப்தியடைந்து அவர்களுக்கு மகனாக பிறக்க சம்மதித்தார். எனவே ஏதேனும் தவங்களை இயற்ற வேண்டியிருந்தால் அவற்றை இறுதி ஞானமாகிய வாசுதேவனை அடைவதற்காகவே இயற்ற வேண்டும். வாசுதேவன் மூல முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். முன்பே விளக்கப்பட்டதைப் போல் மூல முழுமுதற் கடவுள் தம்மை எண்ணற்ற உருவங்களாக விரிவுபடுத்திக் கொள்கிறார். அத்தகைய உருவங்கள் அவரது பல்வேறு சக்திகளில் இருந்து தோன்றுகின்றன. அவருக்கு பல வகையான சக்திகள் உள்ளன. மேலும் அவரது அந்தரங்க சக்தியும் பகிரங்க சக்தியும் தரத்தில் முறையே உயர்ந்ததும் தாழ்ந்ததும் ஆகும். அவை பகவத்கீதையில் 7.4-6 பரா அபரா பிரகிருதிகள் என்று விளக்கப்படுகின்றன. எனவே அவரது அந்தரங்க சக்திகளின் மூலமாக தோன்றும் அவரது விரிவங்கங்களின் பல்வேறு உருவங்கள் உயர்ந்தவையும் பகிரங்க சக்திகளின் வாயிலாக தோன்றும் விரிவங்கங்கள் தாழ்ந்தவையும் ஆகும். ஜீவராசிகளும் கூட அவரது விரிவங்கங்களே. அவரது அந்தரங்க சக்தியிலிருந்து விரிவடைந்துள்ள ஜீவராசிகள் நித்தியமான முக்தியை பெற்றவர்களாக உள்ளனர். ஆனால் ஜட சக்திகளின் வாயிலாக விரிந்துள்ளவர்கள் நித்தியமாக பந்தப்பட்ட ஜீவன்களாக உள்ளனர். எனவே அறிவை பயன்படுத்தும் முறை, தவங்கள், யாகம் மற்றும் செயல்கள் ஆகிய அனைத்தும் நம் மீது செயற்படும் சக்திகளின் மாற்றுவதையே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும். இப்போது நாமெல்லாம் பகவானின் பகிரங்க சக்தியால் ஆளப்படுகிறோம். மேலும் இச்சக்தியின் தன்மையை மாற்றுவதற்காகவாவது ஆன்மீக சக்தியை வளர்த்து கொள்ள நாம் முயல வேண்டும். மகாத்மாக்களாக இருப்பவர்கள் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடும் அளவுக்கு பரந்த மனம் கொண்டவர்கள் அந்தரங்க சக்தியின் ஆதிக்கத்தில் உள்ளனர் என்றும் அதன் பயனாக அத்தகைய பரந்த மனமுள்ளவர்கள் எப்பொழுதும் வழி பிறழாமல் பகவத் தொண்டில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது.
அதுவே வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். வேத இலக்கியங்களின் முடிவும் அதுவேயாகும். பலநோக்கு செயல்களோ அல்லது உன்னத அறிவை பற்றிய வரட்டு கற்பனையாலோ ஒருவரும் தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவரும் உடனே தன்னை பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஜட உலகை படைத்து காத்து அழிப்பதற்காக பகவானின் வெவ்வேறு கரங்களாக செயற்படும் பல்வேறு தேவர்களையும் கூட ஒருவர் வழிபடக்கூடாது. ஜட உலகின் புற நிர்வாகத்தை கவனிக்கும் எண்ணற்ற சக்திமிக்க தேவர்கள் உள்ளனர். அவர்கள் எல்லோரும் பகவானின் வாசுதேவனின் வெவ்வேறு உதவி கரங்களாவர். சிவபெருமானும் பிரம்மதேவரும் கூட தேவர்களின் பட்டியல்களில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆனால் பகவான் விஷ்ணு அல்லது வாசுதேவன் எப்பொழுதும் தெய்வீக நிலையிலேயே இருப்பவராவார். அவர் ஜட உலகில் உள்ள சத்வகுணத்தின் பொறுப்பை ஏற்றிருந்த போதிலும் எல்லா பௌதீக குணங்களுக்கும் அவர் அப்பாற்பட்டவராகவே உள்ளார். பின்வரும் உதாரணம் இவ்விஷயத்தை மிகவும் தெளிவாக புரிய வைக்கும். சிறைக்கூடத்தில் கைதிகளும் காவலர்களும் உள்ளனர். காவலர்கள் மற்றும் கைதிகள் ஆகிய இரு பிரிவினருமே அரசனின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களே. ஆனால் சில சமயங்களில் அரசன் சிறைக்குள் பிரவேசித்தாலும் அவர் சிறைச்சாலையின் சட்டங்களினால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. எனவே அரசன் எப்பொழுதும் சிறைச்சாலையின் சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பதைப் போலவே பகவானும் எப்பொழுதும் பௌதீக உலகின் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவராகவே இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். வந்தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச. श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिधि नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिधि नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। गुरु वैष्णव भगवान तीने स्मरण होय विघ्न विनाशन। अनायासे होय निज वांछित पूरन। हरे कृष्णा. பக்தர்களை இந்த பாகவதம் வகுப்புல பாக்குறதுல சந்தோஷம். இன்னைக்கு பாக்குறது முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை வந்து அவருடைய மேற்கோள்ல சொல்றது உண்டு. வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியாக வாசுதேவ பரஞானம் வாசுதேவ பரம் தபஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகதிஹி. ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றார் சுத்த கோஸ்வாமி. இந்த மாதிரி வாசுதேவர் தான் எல்லாமே. இது எல்லாமே ஒரு ஒரே வாக்கியத்துல போடணும் அப்படின்னா வாசுதேவ சர்வம்னு போட்டுடலாம். வாசுதேவதான் வேதமும் வாசுதேவதான் மகாவும் வாசுதேவதான் யோகாவும் வாசுதேவதான் கிரியா ஞானம் தபா தர்ம கதி எல்லாமே வாசுதேவா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அந்த எல்லாம்ங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதம் வந்து சர்வம்னு அர்த்தம். கிருஷ்ணர் கீதையில அதைத்தான் சொல்றாரு. வாசுதேவ சர்வம் மிதி சமஹாத்மா சுதுர்லபா.
ரொம்ப அரிதானவர்கள் தான் வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா, ரொம்ப அரிது. பகவத்கீதையிலே கிருஷ்ணரே சொல்றார், மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாம் அபி சித்தானாம் கஷ்டித் மாம் வெத்தி தத்வதः. பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த பக்குவம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வருவாங்க. அப்படி அந்த பக்குவம் என்னன்னு தெரிந்து கொள்ள வரவர்களையும் அந்த பாதையில நிலைத்து நிற்கிறவங்க ரொம்ப குறைவுதான். அப்படியே அந்த பாதையில ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி பயிற்சி செஞ்சா கூட இறுதியில கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற ஒருத்தவங்க வந்து ரொம்ப அரிது. யததாம் அபி சித்தானாம் கஷ்டின் மாம் வெத்தி தத்வதः. கிருஷ்ணர் தான் எல்லாம், மாம் வெத்தி தத்வதः அப்படின்னா நான் தான் எல்லாம்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளவு எளிது இல்லை அப்படின்னு சொல்லி அர்ஜுனாட்ட சொல்ற. அப்புறம் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவன் தான் எல்லாமே, பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில புரிந்து கொள்ள முடியாது. ஆனா என்னெல்லாம் வேதங்கள் இருக்கோ, வேதத்துல என்ன என்ன எங்கைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, பல வகையான யோகங்கள்லாம் இருந்தா கூட, பல கிரியா காரியங்கள்லாம் வேதங்கள்ல இருந்து நமக்கு பரிந்துரைத்தா கூட, பல ஞானத்தை வேதங்கள் சொன்னா கூட, தபஸ்யத்தை பத்தியான முக்கியத்துவம், தபங்களே ஒருத்தர் செய்தால் கூட, தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டா கூட, நிறைய கதி அடையணும், மேலோகத்தை அடையணும், இல்ல ஒரு உயர்ந்த பிறப்பு எனக்கு கிடைக்கணும், ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீ நல்ல படித்தவனா இருக்கணும், நல்ல படிப்புள்ள ஒரு குடும்பத்துல பிறக்கணும், நல்ல ஒரு அழகு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கதி எனக்கு கிடைக்கணும், நல்ல உத்தியோகம் எனக்கு அந்த கதி வேணும் அப்படின்னு நிறைய கதிகள்லாம் இருக்கு. நிறைய தர்மங்கள்லாம் இருக்கு. தபஸ்யங்கள் செய்யலாம், ஞானம் செய்யலாம். ஆனா இது எல்லாமே இருந்தா கூட எல்லா இதுலயுமே பரம் பரம் பரம்னு பரமா இருக்கிறது யாரு அப்படின்னா பகவான் வாசுதேவர். ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். பகவான் கிருஷ்ணர் தான் சர்வம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இந்த அத்தியாயத்துல நம்ம ஒரு தர்மம் செய்யறோம் அப்படின்னா அந்த தர்மத்தோட நோக்கம் பகவான் கிருஷ்ணரை திருப்தி பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். தர்ம ஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசியா நோத்பாதையேத் எதிரதிம் ஷமயேவஹி கேவலம். நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் பகவான் விஷ்ணுவை பத்தி கேட்கக்கூடிய ஈர்ப்பை கொண்டு வரணும். ஆனா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பகவானை பத்தி கேட்கறதுக்கான ஈர்ப்பை கொண்டு வரல அப்படின்னா இப்போ நோத்பாதையேத் எதிரதிம் ஷமயேவஹி கேவலம், அது வெறுமனே சிரமம் தான். நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச கஷ்டப்பட்டு ஒரு காரியம் செய்யறோம், ஆனா அந்த காரியத்தால பகவான் மேல அந்த ஈர்ப்பு வரல அப்படின்னா வெறுமமே அது வந்து சிரமம் தான் நமக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்லுது. அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லி சொல்லி ஒரு ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோமே, ஸ்ரேயாம்சி, அதாவது நமக்கு இறுதி நன்மை வேணும் அப்படின்னா நம்ம வந்து விஷ்ணுவை தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். விஷ்ணுவை வழிபாடு செய்யறவங்க சத்துவ குணத்துல இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல தேவர்கள் வழிபாட்டுல இருக்கிறவங்க ரஜோகுணத்துல இருப்பாங்க. ரொம்ப கோரமான வழிபாடு செய்யறவங்க எல்லாம் இன்னும் கீழ்நிலையான குணத்துல இருப்பாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி இத்தனை குணங்கள் இருந்தா கூட சத்துவ குணத்துல நம்ம வந்து இருக்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படி சத்துவ குணத்துல இருக்கிறது அதுலயும் பகவான் விஷ்ணுவோட வழிபாட்டுக்கு வர்றதுதான் சிறந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டே வரோம். இந்த மாதிரி இது அது யோகம் செய்யறவங்க வந்து பகவானை தியானிக்கணும், விஷ்ணுவை தியானம் பண்ணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஸ்லோகத்துல வரிசையா சுத்த கோஸ்வாமி சொல்லி வந்துட்டு கடைசி இப்ப ஒரே ஸ்லோகத்தை சொல்லிட்டார். வாசுதேவர் தான் எல்லாமே. நீ வேதமா வாசுதேவரை தான் நீ புரிஞ்சுக்கணும். வேதத்தை படிச்சு நிறைய யஜ்ஞம் செய்றீங்களா, வாசுதேவரை திருப்தி பண்றதுக்காக தான் அந்த யஜ்ஞங்கள்லாம் இருக்கு. யோகா ஒருத்தர் பயிற்சி செய்றீங்களா, கிருஷ்ணரை தான் நீங்க தியானம் பண்ணணும், வாசுதேவரை தான் தியானம் பண்ணணும். காரியங்கள் நிறைய ஈடுபடுறீங்களா, அந்த காரியங்களுடைய நோக்கம் பகவான் வாசுதேவரை திருப்தி பண்றதுக்காகத்தான் இருக்கணும். எல்லாமே வாசுதேவனுக்காகத்தான் இருக்கணும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஓ, எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பார்க்கலாம் நாம. பகவான் வாசுதேவர் தான் ஃபைனல் அவர் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் ஃபைனல்னு மட்டும் கிடையாது, அவர் தான் ஆதியும் கூட, அவர் தான் மத்தியமும் கூட, அவர் தான் அந்தியமும் கூட.
ஃபைனல்னா அவர் தான் நம்ம வந்து அந்தியில இருக்காரு. அப்போ வந்து ஆதியில அவர் இல்ல, மத்தியில அவர் இல்லைன்னு கிடையாது. ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவருடைய அவருடைய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மேற்கோள் இது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதேஷ ராமாயணே சைவ பாரதே புராணே சதா. அதாவது வேதங்கள் இருக்கு, ரிக்யஜுர் சாம அதர்வன்னு. ராமாயணம் இருக்கு, புராணங்கள் 18 இருக்கு, பாரதனா மகாபாரதம் இருக்கு. ஆதி அந்தவந்த மத்தியேச்ச ஹரி சர்வத்ர கீயத்தே. அதுல ஆதி எடுத்தாலும் சரி, மத்தியமம் எடுத்தாலும் சரி, அந்தியம் எடுத்தாலும் சரி, ஹரி சர்வத்ர கீயத்தே. கீயத்தேனா பாடுதல், கீதம்னு சொல்லுவோம் இல்லையா? ஹரி சர்வத்ர கீயத்தே. வேதம் முழுக்க ஹரியத்தான் பாடுதான். அது நீங்க ஆதியில எடுத்தாலும் சரி, நீங்க கடைசியில எடுத்தாலும் சரி, இல்ல நடுவுல எடுத்தாலுமே சரி, எதை எடுத்தாலுமே சரி, ஹரியோட புகழ் தான் வேதங்கள் முழுக்க இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதுக்கு கூட சாஸ்திரம் சொல்லுதுன்னா, அந்த சாஸ்திரத்தை பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கிறவங்க புரிந்து கொள்வாங்க, வேதங்கள் எல்லாம் கிருஷ்ணரை தான் காமிக்குது அப்படின்னு. ஓம் தத் விஷ்ணும் பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா. தேவர்கள்லாம் பகவான் விஷ்ணுவை நோக்கி தான் பார்வையை கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ரிக்வேதத்துல ஒரு ஸ்லோகம். அப்போ யார் ஒருத்தவங்க தேவர்கள் போல உள்ள சத்துவகுணத்துல இருக்காங்களோ அவங்க வந்து பகவான் வாசுதேவர் விஷ்ணுவை தான் பார்ப்பாங்க அவங்க. இனிமே சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான், அவருக்காகத்தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. இப்போ இதுல இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொரு வாக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து நிறைய ஸ்லோகங்கள் வந்து பகவத்கீதையிலயோ பாகவதிலயோ சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வாசுதேவ பராவேதான்னு சொல்லி இருக்கு. கிருஷ்ணரும் கீதையில வேதைஷ்ட சர்வைர் அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். ஓ அர்ஜுனா, வேதங்களால் அறியப்பட வேண்டியவனும் நான் தான், வேதத்தை எழுதினவனும் நான் தாங்கிறார். வேதமே கிருஷ்ணர் தான் கொடுக்கிறார். அந்த வேதம் என்ன சொல்லுது இல்ல யார காமிக்குதுன்னா என்னத்தான் காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு புத்தகம் வந்து ஏதோ ஒரு ஒரு டார்கெட்டை வச்சு அந்த டார்கெட்டை தான் அது வந்து காமிச்சிட்டு இருக்கும். அதே போல வேதம்ங்கிற அந்த ஞான புத்தகம், வேதானா அறிவுன்னு அர்த்தம். அந்த வேதங்கிற அறிவு யார காமிக்குது அப்படின்னா கிருஷ்ணர் தான் காமிக்குதான். அதான் கிருஷ்ணர் வேதைஷ்ட சர்வேர் அகம் ஏவ வேதியோ. அகம்னா நான், என்னதான் வேதங்கள் காமிக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். அந்த வேதத்தை நான் வந்து வேதவியாசரா வந்தப்போ நான் தான் தொகுத்து எழுதி வைத்தேன்னு சொல்றார். ஆதியில அந்த வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுத்தது நான் தான். நீங்க பாகவதத்துல முதல் ஸ்லோகமே அதானே, தேனே பிரம்ம ஹிருதய ஆதி கவையே முஹ்யந்தி யத் சூரையா. சோ வேதத்தை கிருஷ்ணர் முதல்ல பிரம்மாவுக்கு கொடுத்ததும் அவர் தான். அந்த வேதத்துல அவரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராஜவித்ய ராஜகுஹ்யம் பரமம் இதம் உத்தமம். பகவானை பத்தியான விஷயங்கள் வேதத்துல இருக்கு, ஆனா அது குஹ்யமா இருக்கு, அது ஒரு ரகசியம். சோ வேதங்கிறது இறுதியில கிருஷ்ணர் தான் காமிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்படி நீங்க பாகத்துல பல இடத்துல நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் 6வது காண்டத்துல ஒரு ஸ்லோகமே உண்டு. வேத பிரணிஹிதோ தர்மோ ஹ்யதர்மஸ்தத் விபர்யயः வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூர் இதி சுஷ்ருமா. வேத பிரணிஹிதோ தர்மோ. வேத பிரணிஹிதோ தர்மோ அப்படின்னா வேதங்கள் என்ன சொல்லுதோ அதுதான் தர்மம். வேதங்கள் என்ன சொல்லலையோ அது அதை நம்ம செய்யறோம்னா அது எல்லாமே அதர்மம் அப்படின்னு. இப்ப நமக்கு நிறைய டைம் எது தர்மம் எது அதர்மம் வேண்டியிருக்குன்னா, வேதம் சொன்னது செய்யறது தர்மம், வேதங்கள் சொல்லல ஆனா அதை செய்யறோம் அப்படின்னா அதெல்லாம் அதர்மம்ங்கிறது தெரியும். வேத பிரணிகிதோ தர்மோ அதர்மஸ்தத் விபர்யா. விபர்யனா அதுக்கு எதிரானதுன்னு அர்த்தம். விபரீதம்னு சொல்லலாம். விபரீதம்னா ஒரு எதிரானது நடந்து போச்சுங்க, ஒரு விபத்து நடந்து போச்சு, ஒரு விபரீதமா நடந்துருச்சுன்னு சொல்லுவோம். விபரீதம் அப்படின்னா எதிரானதுன்னு அர்த்தம். இப்போ வேதத்தை கடைபிடிக்கிறது தர்மம், வேதத்துக்கு இல்லாதது விபரீதம், அதை செய்யறது அதர்மம் அப்படின்னு சொல்லி 6வது காண்டத்துல ஒரு ஸ்லோகம். யமதூதர்கள்லாம் பேசுறாங்க. யமதூதர்கள்ட்ட வந்து விஷ்ணு தூதர்களுக்கும் உள்ள ஒரு ஒரு வாக்குவாதத்துல ஒரு ஒரு என்ன சொல்லலாம், அது ஒரு கான்வர்சேஷன். அவங்க 2 பேத்துக்கும் நல்ல ஒரு உரையாடல். அந்த உரையாடல்ல தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் எல்லாம் கேட்கிறாங்க.
அப்ப யமதூதர்கள் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. வேத பிரணிகிதோ தர்மோ யதர்மஸ்தத் விபரீயः வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூர் இதி சுஷ்ருமா. வேதங்கிறது சாக்ஷாத் நாராயணரே அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அவங்க சொல்றாங்க ஸ்வயம்பூ இதி சுஷ்ருமா. இத வந்து நாங்க வந்து யமராஜ் கிட்ட இருந்து நாங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. பகவான் வந்து ஸ்வயம்பு, பகவானுக்கு வந்து பிறப்புன்னு எதுவுமே கிடையாது. பகவான் எப்பவுமே இருக்கக்கூடியவர். அவர் வந்து எப்பவுமே அவருக்குன்னு ஒரு காரணம் கிடையாதுனால அவருக்கு ஸ்வயம்புன்னு பேரு. சாஸ்திரத்துல நிறைய பேருக்கு ஸ்வயம்புன்னு பேரு. ஸ்வயம்புவ மனுன்னு சொல்லி நம்ம வந்து மனுவையும் ஸ்வயம்புவ மனுன்னு சொல்லுவோம். பிரம்மாவையும் ஸ்வயம்புன்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலே பகவான் தான் ஸ்வயம்புவனா. பகவானுக்கு தான் ஸ்வயம்பு அப்படின்னா ஸ்வயமா ஒருத்தர் தோன்றுதலுக்கு ஸ்வயம்புன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த ஷாலகிராம் வந்து ஸ்வயம்பு ஷாலகிராம்னு சொல்லுவாங்க. இது வந்து தானா வந்ததுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஸ்வயம்பு விக்கிரகம். இந்த விக்கிரகம் வந்து பிரதிஷ்டைங்க இல்லை, இது வந்து அப்படியே இங்க இருந்து தோன்றுனது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா நிறைய கோயில்ல விக்கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியர்கள் வந்து எழுப்பியிருப்பாங்க அந்த விக்கிரகத்தை. அந்த விக்கிரகத்தை வந்து யாராவது ஒருத்தவங்க செதுக்கி இருப்பாங்க. செதுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பகவானுடைய சக்தி அதுல செலுத்தி அப்புறம் அது வந்து விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் வழிபாடு செய்ய ஆரம்பிப்போம். ஸ்வயம்பு விக்கிரகம் அப்படின்னா யாருமே அந்த மாதிரி செய்யல, பட் பகவானே அங்க தோன்றிருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்வயம்புன்னு பேரு. இப்போ பகவான ஸ்வயம்புன்னு சொல்லலாம், பிரம்மாவையும் ஸ்வயம்புன்னு சொல்லுவோம். பட் பிரம்மாவை ஸ்வயம்புன்னு சொல்லணும் அவரும் தனியா தோன்றிட்டார் அப்படிங்கிறது கிடையாது. அவர் எந்த விதமான ஒரு அம்மாவும் இல்லாம அவர் தோன்றினார். இப்ப பொதுவா நம்ம இந்த உலகத்துல யாராவது பிறக்கணும் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் மூலமா இணைதல் காரணமா நம்ம வந்து வெளியில வர்றோம். இல்ல அது ஒரு 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 முட்டையா இருக்கட்டும், எப்பயோ ஒண்ணு சரி அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கணும். ஆனா பிரம்மாக்கு அந்த மாதிரியான ஒண்ணு இல்லையா. அவர் வந்து அப்படியே அவர் வந்து தோன்றி இருக்கார். அதனால ஆஹ் தந்தை இருக்காங்க, ஆனா தாய் இல்லாம அவர் தோன்றி இருக்கார். அதனால அவருக்கும் ஒரு ஸ்வயம்பு அப்படின்னு சொல்லி பேருண்டு. இப்போ வேதோ நாராயண சாக்ஷாத் ஸ்வயம்பூர் இதி சுஷ்ருமா அப்படின்னு சொல்லி யமதூதர்கள்லாம் சொல்றாங்க. வேதோ நாராயண சாக்ஷாத், அது 6வது காண்டத்துல வருது. இப்போ முதல் காண்டத்துல நாராய வாசுதேவ பராவேதா, வாசுதேவ பராவேதா நாராயணோ பரோவேதா எல்லாமே ஒண்ணுதானே. வாசுதேவரோ நாராயணரோ 2 பேருமே ஒரே நபர் தான். இப்போ வேதம் அப்படின்னா அது வந்து கிருஷ்ணரை தான் காமிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். வேதத்தை ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னா கிருஷ்ணர வழிபாட்டுக்கு வரணும். ஒருத்தர் வேதத்தெல்லாம் படிக்கிறார், நல்ல வேதம் தெரியுது, அவரால தலைகீழா பகவத்கீதையோ எல்லாம் சொல்ல முடியுது. இல்ல அவர் வந்து உபநிஷதம் நிறைய படிச்சிருக்கார். ஆனா கிருஷ்ணருடைய வழிபாட்டுக்கு வரல அப்படின்னா அப்புறம் ஒரு வேதத்தை படிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப வந்து ஒருத்தர் ஒரு கல்லூரிக்கு போறார். கல்லூரிக்கு போய் ஃபைனலி அவருக்கு கல்லூரிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அப்போ ஒரு நல்ல ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்கணுமே. இப்போ ஒரு நல்ல ஒரு கல்லூரியில படிச்சு அவங்களுக்கு வந்து வேலையே கிடைக்கல அப்படின்னா அப்ப கல்லூரிக்கு போன பிரயோஜனம் என்ன இருக்கு. அதே போல வேதத்தை நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னா வேதத்துடைய வித்வானா ஆறது முக்கியம் கிடையாது, கிருஷ்ணருடைய பக்திமானா இருக்கணும். கிருஷ்ணருக்கு யாரு பக்தி அப்படிங்கிறதுக்கு வர்றாங்களோ அவங்க வேதத்தை படிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் யாருக்கு கிருஷ்ணரை தெரியுமோ அவங்களுக்கு சர்வ வேதமும் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சர்வம் ஏவம் விஞ்ஞாத்தம் பவதி. யாரு ஒருத்தருக்கு கிருஷ்ணர் தெரியுமோ அவருக்கு வேதமே தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவர் வந்து வேதத்தை நல்லா படிச்சுட்டாருன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து இடைவிடாம சொல்லிட்டு இருக்காங்களோ, அப்படி ஒருத்தர் இடைவிடாம சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அப்ப அவர் ஏற்கனவே எல்லா வேதத்தையும் படிச்சு முடிச்சு எல்லா விதமான யங்கத்தையும் செஞ்சு எல்லா விதமான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு தபசியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. இது பாகவத்லயும் ஒரு ஸ்லோகமே இருக்கு. யார் ஒருத்தர் வந்து பகவானோட நாமத்தை வந்து நல்லா இடைவிடாம தூய முறையில சொல்றாரோ அப்போ அவர் வந்து ஒரு சண்டாளன் குடும்பத்துல பிறந்திருந்தா கூட, இல்ல ஒரு நாயை தின்பவன் அப்படிங்கிற ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தா கூட பகவானுடைய திருநாமத்தை சொன்னனால அவர் எல்லா வேதத்தையும் கற்றிருந்து எல்லா யோகத்தையும் செய்து எல்லா விதமான தபசத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாசுதேவனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வேதத்தை எல்லாம் படிச்சு வாசுதேவனை தெரிஞ்சுக்கல அப்படின்னா இப்ப நீங்க வேதத்தை படிச்சு பிரயோஜனமே இல்லைன்னு அர்த்தம்.
இப்போ வாசுதேவனை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம வாசுதேவரை தான் வேதம் காட்டுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல வாசுதேவ பராமகாஹா, மகா அப்படின்னா யஞ்ஞம்னு அர்த்தம். சாஸ்திரத்துல யஞ்ஞம், மகைஹி அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க. மகைஹினா நீங்க பாரதத்துல இன்னொரு ஸ்லோகமே கூட உண்டு. கிருதேய தியாயதோ விஷ்ணும் திரேதாயாம் யஜதோ மகைஹி துவாபரே பரிச்சர்யாயாம் கலோ தத் ஹரிகீர்த்தனாத். ஒவ்வொரு யுகத்திலையும் யார் யாரு என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு சொல்லி இருக்கு. சத்தியுகம் இல்லாட்டினா அது நம்ம கிருத்த யுகம்னு சொல்லுவோம். கிருத்த யுகம்ங்கிறதும் சத்தியுகம் ஒண்ணுதான். ஒவ்வொரு யுகத்திலையும் நமக்குடைய கடமைகள் என்ன அப்படின்னா விஷ்ணுவோட வழிபாடுதான். அதுல கிருத்த யுகத்துல நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா கிருத்தேய தியாயதோ விஷ்ணும், விஷ்ணுவை நோக்கி தியானம் பண்றது. தியானம்னா யோகம். அப்போ கிருத்தாயுகத்துல இல்ல சத்தியுகத்துல யோக முறை வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அந்த கிருத்த யுகத்துல ஒருத்தர் வந்து விஷ்ணுவை நோக்கி தியானம் பண்ணும். விஷ்ணுவோ இல்ல வாசுதேவரோ நாராயணரோ கிருஷ்ணன் நோக்கி தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. திரேதாயாம் யஜதோ மகைஹி, மக்கை அப்படின்னா நான் வந்து யஞ்ஞன்னு சொன்னேன். திரேதா யுகத்துல யஞ்ஞம் செய்யணும்னு சொல்லி இருக்கு. யஞ்ஞம் செய்யறோம்னா அது வந்து விஷ்ணுக்காக பண்ணக்கூடிய யஞ்ஞம். இன்ஃபேக்ட் நம்ம வந்து பகவத்கீதையில கூட ஒரு ஸ்லோகம் உண்டு. கிருஷ்ணர் வந்து போக்தாராம் யஞ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ரிச்சதி. போக்தாராம் யஞ்ஞ தபசாம், கிருஷ்ணர் சொல்றார் நான் தான் எல்லா விதமான யஞ்ஞன் தபசியத்துக்கான அனுபவிப்பாளன்னு சொல்றார். நம்ம நிறைய யஞ்ஞங்கள் செய்யலாம், ஆனா அந்த யஞ்ஞத்தை அனுபவிக்கிறது யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தானா. அப்போ கிருஷ்ணர் தான் யஞ்ஞத்தை வந்து அனுபவிக்கிறார் அப்படின்னா அப்போ அவர் தானே வாசுதேவ பராமகா. நம்ம நிறைய யஞ்ஞங்கள்லாம் செய்யறோம், ஆனா நம்மளுடைய யஞ்ஞங்கள் வந்து கிருஷ்ணருடைய பக்திக்கு நம்மளை கொண்டு வரல அப்படின்னா இப்போ நம்ம யஞ்ஞம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம யஞ்ஞம் செய்யறோம் அப்படின்னா அது வந்து கிருஷ்ணருக்காகத்தான் இருக்கணும். அப்போ கிருஷ்ணரை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அப்ப நீங்க பூரணமான யஞ்ஞம் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் கலியுகத்துல யார் ஒருத்தவங்க வந்து பகவானுடைய சங்கீர்த்தனம் செய்யறாங்களோ, தினசரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லி பகவானுடைய திருநாமத்தை யார் உச்சாரணம் செய்யறாங்களோ அவங்க வந்து சங்கீர்த்தன யஞ்ஞம் செய்யறாங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்களாம் நான் எதுவும் யஞ்ஞம் செய்யலையே, நானும் எதுவுமே அக்னிலாம் நம்ம மூட்டவே இல்லையே அப்படின்னா நீங்க பகவானுடைய திருநாமத்தை சொன்னீங்கனாலே அப்ப வாசுதேவ பரா யஞ்ஞ செஞ்சிட்டு இருக்கீங்க, வாசுதேவ பராமகா செஞ்சிட்டு இருக்கீங்க. தனியா நம்ம சின்ன அவசியமே இல்லை. வாசுதேவ பராவேதா, நீங்க வந்து பகவானுக்கு பக்தி பண்றீங்கனாலே நீங்க வாசுதேவ பராவேதாக்கு வந்துட்டீங்க. பகவானுடைய நாமத்தை சொல்றனாலயே நீங்க சங்கீர்த்தன யஞ்ஞம் செய்யறனாலயே அப்போ வாசுதேவ பரா யஞ்ஞம் நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. வாசுதேவ பரா யோகா. ஏன்னா இந்த காலத்துல இந்த யோகாங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. பொதுவா யோகா அப்படின்னா யாருமே அது வந்து விஷ்ணுவ தியானம் அப்படின்னு யாருக்குமே தெரியறது இல்லை, ஒரு ஆளுக்கும் தெரியறது இல்லை. யோகா சொல்லி கொடுக்குற யாருக்குமே யோகானா விஷ்ணு தியானம் பண்ணுங்கிறதே தெரியல. யோகா சொசைட்டின்னு சொல்லி நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் கோயம்புத்தூர்ல கூட ரொம்ப பிரபலமான ஒரு யோகா சமுதாயம் இருக்கு. அது போக யோகாவோட உடற்பயிற்சியை வைத்துக்கொண்டே நிறைய ஆன்மீகங்கிற பேர்லயே நிறைய சமுதாயங்கள் நம்ம வந்து தமிழ்நாட்டிலையும் பார்க்கிறோம், பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயும் பார்க்கிறோம், வடக்குலயும் நம்ம வந்து யோகி பாபான்னு சொல்லி நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம். ஆனா யோகா அப்படின்னா அது வந்து தியானா வஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினஹ. யோகா ஒரு யோகத்தை செய்யறவனுக்கு யோகின்னு பேரு. இப்ப யோகான்னு ஒண்ணு இருக்கு. யோகா அப்படின்னா இணைதல்னு அர்த்தம். பகவானோட பிரிந்து இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இப்ப பகவானோட சேரதுக்காக ஒரு செயல்ல ஈடுபடுறதுக்கு பேரு யோகா அப்படின்னு அர்த்தம். நம்ம பக்தி யோகான்னா பக்தி மூலமா பகவானோட சேர பாக்குறோம், ஞானம் மூலமா சேர பாக்குறதுக்கு ஞான யோகான்னு பேரு, தியானம் மூலமா சேர யோகாத்துக்கு பேரு தியான யோகா. பொதுவா இந்த உலகத்துல தியான யோகாவை தான் எல்லாருமே யோகான்னு சொல்றாங்க. ஆனா அது பக்தி யோகாவும் இருக்கலாம், தியான யோகாவும் இருக்கலாம், ஞான யோகாவும் இருக்கலாம். இப்படியே எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த தியான யோகம், உட்கார்ந்து தியானம் பண்றது, ஒரு ஆசனத்துல
பிராணாயாமம் செஞ்சு தியானம் பண்றாங்களே, அந்த தியான யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோகாங்கிற வார்த்தை இருக்கு, அதற்கான அர்த்தமே தியானா வஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினக. அந்த யோகி யோகத்தை செய்யறான். ஆனா எப்படி அந்த யோகத்தை செய்யறான்னா, தியானாவஸ்தித தியானம் செய்யறான். எதை நோக்கி தியானம் பண்றான் அப்படின்னா, எதையும் நோக்கி தியானம் பண்ணக்கூடாது அப்படின்னா அது எப்படி அப்புறம் யோகாவா இருக்க முடியும்? யோகானாலே நீங்க இருக்கீங்க, இன்னொரு வஸ்து இருக்கு, அதை நோக்கி நீங்க தியானம் பண்றீங்கன்னு அர்த்தம். யோகானாலே யுஜ்னு அர்த்தம். யுஜ்ங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தையில தான் வருது. யுஜ்னா யுகல், யுகல்னாலே பேர்னு அர்த்தம், ரெண்டுன்னு அர்த்தம். அதனாலதான் யுகல கிஷோர் அப்படின்னு யுகல ராதா கிருஷ்ணர் இருந்து யுகல கிஷோர்னு சொல்லுவோம். இளம் தம்பதிகள்னு சொல்லுவோம். யோகா யுகல அப்படின்னாலே தம்பதின்னு அர்த்தம். தம்பதினா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறது நம்ம தம்பதின்னு நம்ம சொல்றோம். அப்போ யோகா அப்படின்னாலே அந்த யுகல்ங்கிற வார்த்தை வரும்போது நம்ம இன்னொன்னோட சேர்ந்து இருக்கிறது. இப்போ ஒரு ஆளு தியானம் பண்றாங்கன்னா இன்னொருத்தரை நோக்கி தியானம் பண்ணணும். இப்போ அந்த இன்னொருத்தரை நோக்கி தியானம் பண்றது யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது விஷ்ணு. அது விஷ்ணுல தெரிஞ்சுக்கணும். அதனால வாசுதேவ பராயோகா. நம்ம தியானம் பண்றோம், ஆனா விஷ்ணு நோக்கி பண்ணல அப்படின்னா அது யூஸ்லெஸ். பஷ்யந்தி எம் யோகினக. பரமாத்மாவான அந்த 4 கை ரூபத்துல விஷ்ணு எல்லாரும் ஹிருதயத்துல பார்ப்பாங்களாம் யோகிகள். அப்படி யோகிகள் பரமாத்மாவை ஹிருதயத்துல பார்க்கல அப்படின்னா அப்போ அவங்க யோக முறையில வெற்றி பெற முடியாது. அப்போ யோகாங்கிற பேர்ல இந்த காலத்துல நம்ம நிறைய ஆசனங்கள் வேணா செய்யலாம். அது ஏதோ வெறும் உடல் பயிற்சியா தான் இருக்கும். இல்ல நமக்கு வேணா கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும், ரிலாக்ஸேஷனா இருக்கும். யோகத்துக்கான நோக்கமும் புலனின்பம் தான். இந்த காலத்துல யோகத்துடைய நோக்கம் புலனின்பம். ஸ்ரீல பிரபுபா இந்த பொருளுரையில சொல்றார், எல்லாருமே பௌதிக வாழ்க்கை, எஸ் பிரபுபாத் சொல்றார் இந்த பொருளுரையில, பௌதிக வாழ்க்கையோடைய இறுதி லட்சியம் என்ன அப்படின்னா புலனின்பம் தான். ஒருத்தன் நல்லா புலனின்பத்துல ஈடுபடுறான் அப்படின்னா எஸ் ரொம்ப வெற்றிகரமா பௌதிக வாழ்க்கையை வாழ்ந்துட்டான்னு அர்த்தம். ஆனா ஆன்மீக வாழ்க்கையுடைய ஆரம்ப நிலையே புலன்களை கட்டுப்படுத்துறது. பௌதிக வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம் இல்ல இறுதி இலக்கு புலன்களை நல்லா அனுபவிக்கிறது. ஆனா ஆன்மீக வாழ்க்கையுள்ள ஆரம்ப நிலை புலன்களை கட்டுப்படுத்துறது. புலன் கட்டுப்பாடுங்கிறது ஆன்மீக வாழ்க்கையுடைய ஆரம்ப நிலை. அது ஒண்ணும் உயர்ந்த நிலை கிடையாது. இன்ஃபேக்ட் புலன்களை கட்டுப்படுத்துறதே உயர்ந்த நிலை கிடையாது அப்படின்னா அப்போ புலன்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது விழுந்த நிலை. ஆன்மீக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க புலன்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க விழுந்த நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். விழுந்த நிலையில இருந்து முதல்ல புலன்களை கட்டுப்படுத்தி முதல்ல ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு வரணும். அதனாலதான் யோகா அப்படின்னா ஸ்ரீல பிரபுபா அடிக்கடி சொல்லுவாரு, யோகா இந்திரிய சம்யமா. யோகா அப்படின்னா இந்திரியங்களை வெற்றி கொள்ளணும். இந்திரியங்களை வெற்றி கொள்ளவே இல்லை அப்படின்னா அப்ப என்னது யோகா செய்ய முடியும்? அதனால இந்த காலத்துல பேரளவுல சொல்லக்கூடிய இந்த யோகா சமுதாயங்கள்லாம் உண்மையிலே யோக சமுதாயங்கள் கிடையாது. வாசுதேவ பராயோகா, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் தான் உண்மையான யோகா சமுதாயம். ஏன்னா இங்க எல்லாருமே பகவானை நோக்கி தியானம் பண்றாங்க. இப்ப பாருங்க, இந்த வகுப்புல ஒரு 35 பேர் இருக்கீங்க. நீங்க கிருஷ்ணரை நோக்கி இப்ப விஷயங்கள்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட நோக்கங்கள் எல்லாமே 1 மணி நேரத்துக்கு தியானம் கிருஷ்ணரா இருக்கே. இப்ப நம்ம அப்புறம் நீங்க எல்லாம் போய் வீட்டுல போய் காலையில இல்ல மதியமோ இல்ல சாயங்காலமோ நீங்க பாகவதம் படிக்கிறீங்க. அது கிருஷ்ணரை நோக்கி தியானம் பண்றீங்களே. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரு தினசரி 16 மாலை பகவானுடைய திருநாமத்தை நீங்க உச்சாரணம் செய்றீங்க. அதுவும் தியானம் தானே. அப்போ தியானத்திலே சிறந்த தியானத்தை நம்ம தான் செய்யறோம். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல உள்ளவர்கள் தான் சிறந்த முறையில தியானம் பண்றாங்க. அவங்கள நோக்கி தியானம் பண்ணல, பரமபுருஷ பகவானை நோக்கி தியானம் பண்றாங்க. அப்போ இதுதான் பராயோகா, இதுதான் வாசுதேவ பராயோகா, வாசுதேவ பராக்ரியாக. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பகவான் வாசுதேவரை திருப்தி பண்ணுமா. அதனாலதான் கிருஷ்ணர் கீதையில என்ன சொல்றாரு அப்படின்னா, யத் கரோஷி யத் ஜுஹோஷி யத் ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் புருஷ மதர்ப்பணம். யத் கரோஷி, நீ என்ன செய்யறியோ, என்ன சாப்பிடுறியோ, என்ன செயல் நீ செய்யறியோ, அந்த செயலுடைய விளைவு இது எல்லாத்தையுமே எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். யத் கரோசி யத் தஸ்னாசி
யத் ஜுஹோசி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்ப்பணம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றார், ஓ குந்தியின் மைந்தனே, நீ என்ன செய்றியோ, என்ன சாப்பிடுறியோ, என்னெல்லாம் நீ அர்ப்பணம் செய்வியோ, எதெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்குறியோ, என்னென்ன தபஸ்யங்கள்லாம் யத் தபஸ்யசி கௌந்தேயா, இதெல்லாம் எனக்கு நீ அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்றார், நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய விளைவு, பலன், பலம் கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். நம்ம ஒரு செயல் செய்யறோம், நம்ம ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போறோம் அப்படின்னா, அந்த உத்தியோகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பலனை கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். நம்ம ஒரு வேலைக்கு போறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குதோ அது கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். நம்ம அனுபவிக்கிறோம்னா அது பக்தி யோகம் கிடையாது, அது வாசுதேவ பராக்கிரியா கிடையாது. நமக்கு நல்ல ஒரு சம்பளம் இருக்கு, அந்த சம்பளத்துடைய இதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா இப்ப அது பக்தி கிடையாது. நம்ம ஒரு நல்ல ஒரு காரியம் செய்யறோம், அந்த காரியத்துல வெற்றி பெற்று இருக்கோம், ஆனா அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணல அப்படின்னா இப்போ அது சரி கிடையாது. நம்ம உதாரணத்துக்கு நம்மள ஒரு பக்தர் புத்தக விநியோகம் செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு நிறைய பேர்கிட்ட பேசி பேசி ஒரு 5-6 பேர்கிட்ட நம்ம பாகவதத்தை விநியோகம் பண்ணிட்டோம். ஆனா இது நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அப்போ நீங்க காரியம் சரி கிடையாது. நம்ம செய்யக்கூடிய காரியம் கிருஷ்ணர், இது நான் பண்ணல, கிருஷ்ணர் தான் என்ன செய்ய வச்சார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதுதான் உண்மையும் கூட. கிருஷ்ணரோட கருணையாலதான் அதை செய்யவும் முடியும். அதே போல அப்போ நம்ம நிறைய சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடாம இருக்கிறது இல்ல, தினசரி 3 வேளையாவது சாப்பிட வேண்டியதா இருக்கு, பல தடவை தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு, எப்பவுமே நம்ம சுவாசிக்க கூட செய்யறோம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு உணவு கிருஷ்ணர் தானே கொடுக்கிறார், அதனால சாப்பிடக்கூடிய உணவை கிருஷ்ணருக்கு படைத்திருக்கணும். நமக்கு தண்ணி யாருக்கு, அதுவும் கிருஷ்ணர் கீதையில ரசோகம் அப்சு கௌந்தையான்னு சொல்றார், தண்ணியின் சுவை நானும் சொல்றார். அப்ப தண்ணி குடிக்கும் போதெல்லாம் நமக்கு கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வரணும். அதே போல நம்ம சுவாசிச்சுட்டே இருக்கோமே எப்பவுமே. இப்ப நம்மளுடைய இந்த 1 மணி நேரம் பேச்சுலயே நம்ம எத்தனை தடவை சுவாசித்திருப்போம். அந்த சுவாசம் கிருஷ்ணர் தான் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த வாயு பகவான் தான் நமக்கு இந்த கருணையை அதை கொடுத்திருக்காரு அப்படின்னா அப்போ 24 மணி நேரமும் நம்ம கிருஷ்ணரையே நினைச்சிருக்கோம். நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்கள், நம்மளுடைய தூக்கமா இருக்கட்டும், நம்மளுடைய செயல்களா இருக்கட்டும், நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவா இருக்கட்டும், நம்மளுடைய அருந்தக்கூட தண்ணியா இருக்கட்டும், இல்ல நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த காற்றா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய 24 மணி நேரம் மனசு சிந்திட்டே இருக்கேன், மன்மனா பவமத் பக்தோ மத்தியாதீமாம் நமஸ்குரு, மன்மனா மனசு 24 மணி நேரம் சிந்தனை செஞ்சுட்டு இருக்கே, அது கூட எப்பவுமே கிருஷ்ணர் நினைக்கணுமா. ஓ அது வாசுதேவ பராக்கிரியா, வாசுதேவ பரஞானம். அதே போல வாசுதேவர் தான் பரஞானமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாகவதத்தையும் நம்ம பாக்குறோமே, வதந்தி தத் தத்துவித தத்துவம் யஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யத்தே. பரஞானம்னா பகவான் வாசுதேவர் தான். ஞானத்திலே நிறைய லெவல் இருக்கு. நம்ம பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஞானம் நமக்கு புல இன்பத்தை தான் ஹையஸ்டா கொடுக்கும். நம்ம பௌதிக படிப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பௌதிக படிப்புடைய இறுதி இலக்கு புல இன்பம் தான் அதிகபட்சம், அதுக்கு மேல எதுவுமே கொடுக்காது. இந்த பௌதிக படிப்பை எடுத்துக்கொண்டு புலனின்பம் தான் குறிக்கோள்னு சொல்லி அதை அனுபவிச்சோம் அப்படின்னா நம்ம விரக்தியில போய் முடிஞ்சிடுவோம். சரி இது நமக்கு விரக்தியில தான் இருக்கு, நமக்கு இன்னும் மேல் ஞானம் இருந்தா பார்ப்போம்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் மேல் ஞானத்துக்கு இந்த பௌதிக விஷயங்களை கைவிட்டு ஏதாவது ஒரு ஆன்மீக வாழ்க்கை நோக்கி போகும்போது அப்போ நம்ம அருவவாத கொள்கைகள்ல நம்ம சிக்கி நம்ம வேணா பரம் விஷயம், பரமமான ஒரு வஸ்து அப்படின்னா அது பிரம்மம் தான், பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, பரம்பொருள்ங்கிறதுதான் உண்மை, இந்த உலகம் பொய் அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த பரன் ஜோதி இல்ல அந்த பிரம்ம ஜோதி நோக்கி தியானம் பண்ணி அந்த பிரம்ம ஜோதி அடையணும்னு நினைக்கிறது, அது அதை விட கொஞ்சம் ஒரு உயர்ந்த நிலை ஞானத்துக்கு வந்திருக்கீங்க. இல்ல அதை விட இன்னும் முன்னேறியவர்கள் யோகிகள்லாம் தியானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தியம் யோகினகன்னு சொல்லி பகவானை எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா பாக்குறாங்க. பகவான் எல்லா இடத்துலயும் பரமாத்மாவா இருக்கார், பிரம்மங்கிறது உண்மைதான். ஆனா பகவான் ஒவ்வொரு இடத்துலயும் பரமாத்மாவா அண்டாந்தரஸ்து பரமானு சயாந்தரஸ்தம் அப்படின்னு புரிந்து கொண்டு யோகிகள் பரமாத்மாவை எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. இது பரமாத்ம நிலை. அதை விட உயர்ந்த ஞானம் என்ன அப்படின்னா பகவானை புரிந்து கொள்றது, அதுதான் உயர்ந்த ஞானம்.
அதனாலதான் கிருஷ்ணர் இருந்து பகவத்கீதையில ராஜவித்ய ராஜகுஹ்யம் பரமம் இதம் உத்தமம் அப்படிங்கிறார். ராஜ வித்யா, வித்யனா அறிவு இல்ல ஞானம், இதெல்லாமே ஒண்ணுதான். பரஞானம் என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் அப்படின்னு தெரிந்து கொள்றது. நம்ம கிருஷ்ணர் கீதையில மத்த பரதரம் நாண்ய கிந்திதஸ்தி ஜனஞ்சயா, எனக்கு மேல எதுவுமே இல்ல தனஞ்சயா அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் நோக்கி சொல்றார். அப்போ கிருஷ்ணரை புரிந்து கொள்றதுதான் பரஞானம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். வாசுதேவ பரம் தபகாங்கிறத தெரிஞ்சுக்கணும். தபஸ்தோட நோக்கம் பகவான் வாசுதேவரை நோக்கி தபஸ்யம் பண்றதுதான். அதனாலதான் நம்ம பாக்குறோம் தபஸ்யங்கள் அசுரர்கள் கூட செய்வாங்க. அது வந்து உண்மையிலே பரம் தபஸ்யம் கிடையாது. அந்த தபஸ்யம் மூலமா நமக்கு கெடுதல் தான் நடக்கும். பொதுவா அசுரர்கள் ஏதாவது தபஸ்யங்கள் செய்யறாங்கன்னா கெடுதல் தான் வரும். ரூபாய் உதாரணத்துக்கு இங்க கொடுத்திருக்காரு, ஹிரண்ய கசிப்பு தபஸ்யம் செஞ்சான், என்ன நடந்தது? பிரபஞ்சத்துக்கே கெடுதல் தான். யாருமே ப்ராப்பரா யஜ்ஞம் செய்ய முடியல. தேவர்கள்லாம் மறைந்து மறைந்து வாழ்றாங்க. இன்ஃபேக்ட் தேவர்கள்லாம் ஹிரண்ய கசிப்புக்கு ஒரு ஒரு அடிமை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ லோகத்துக்கு எப்படி க்ஷேமம் நடக்கும்? தேவர்கள்லாம் பயந்து போய் வாழ்றாங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு அப்போ கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதும் கஷ்டமாயிடுமே. இந்த மக்கள் வந்து தேவர்களே இந்த மாதிரி பயந்து இருக்கும்போது அப்போ எந்த வகையில யஜ்ஞம் செய்யப்படும்? யஜ்ஞம் எல்லாம் மக்கள் செய்யறதில்லை அப்படின்னா அப்போ மக்கள் எப்படி தர்மம் படி வாழ்வாங்க? எல்லாருமே அதர்மமா வாழ்வாங்க. அதர்மமா இருக்கிறவங்க பாவம் செய்வாங்க. பாவம் செய்யறவங்களுக்கு கடவுளை பத்தி புரிந்து கொள்வது சாத்தியமா இருக்காது. அப்போ தபஸ்யம் ஒருத்தர் செய்யலாம். ஆனா அந்த தபஸ்யம் வந்து வாசுதேவரை நோக்கி இல்லை அப்படின்னா அந்த தபஸ்யம் நல்ல தபஸ்யம் கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து பாக்குறோம் இந்த காலத்தையும் நிறைய அசுரர்கள்லாம் தபஸ்யம் செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு விஞ்ஞானிகள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பாக்குறோமே, இப்போ நமக்கு ஒரு கம்ப்யூட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்மார்ட் போன் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு துப்பாக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு அணுகுண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்ல ஒரு ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, டெலிவிஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்டர்நெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எல்லா இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கு நிறைய தபசியங்கள் செய்யணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. நீங்க எந்த ஒரு ஒரு பெரிய ஒரு காலேஜ், ஒரு பெரிய யூனிவர்சிட்டி நம்ம சேரணும்னா அவ்வளவு ஈஸி இல்லையே. ரொம்ப கடினமா உழைச்சி கஷ்டப்பட்டு மார்க் வாங்கி அதற்கப்புறம் நம்முடைய மூளைய கசக்கி அதற்கு நிறைய ரிசர்ச் பேப்பர்லாம் போட்டு எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்து அதுக்கப்புறம் தானே ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த கண்டுபிடிக்க இப்போ உதாரணத்துக்கு மொபைல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த மொபைல்ல இருந்து மார்க்கெட் பண்ணுமே, இந்த மொபைல்ல இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணணுமே. நமக்கு இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான மொபைல்ஸ் விற்பனை ஆகுது அப்படின்னா இந்த மொபைல்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர அளவுக்கு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், ஒரு மேனேஜ்மெண்ட் வேண்டி இருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியான ஒரு கம்பெனி வேண்டி இருக்கு, அப்புறம் அதை சேல்ஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் வேண்டி இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கு, 24 மணி நேரமும் அது சேல்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்கு நிறைய ஒரு சேல்ஸ் டீம் வேண்டி இருக்கு, ப்ரொமோஷன் டீம் வேண்டி இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுதான் நமக்கு வந்து கெடுக்கிறதுக்குன்னு ஒரு போனை கொடுக்குறாங்க, இல்ல டிவியை கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் தபசியங்கள் வேண்டி இருக்கு. தபசியங்கள் எல்லாம் முடியாது. அது கெடுக்கிறதுக்காக நான் பயன்படுத்தினா கூட கொடுத்தா கூட அதை கிருஷ்ண பக்தியில பயன்படுத்தினால அவங்களுக்கும் நல்லது செய்யறோம், நமக்கும் நல்லது நடத்திக்கிறோம். அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தபசியங்கள் வேணும். தபசியங்கள் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. ஆனா அசுரர்களுடைய தபசியம் எப்பவுமே அழிவை தான் கொண்டு வருது. அது பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்றாரு, அசுரர்கள் தபசியம் செய்யும் போது அது வந்து அழிவு தான் கொண்டு வருதுன்னு. ஆனா பக்தர்கள் தபசியம் செய்யும் போது உலகத்துக்கே க்ஷேமம் வருது. இப்போ கிருஷ்ண பக்திக்கு பக்தர்கள்லாம் நீங்க வந்திருப்பீங்க. இப்ப நம்ம காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறோம். என்ன பண்றோம்? பகவானோட திருநாமத்தை சொல்றோம். நம்ம யாருக்கும் தொந்தரவு பண்றது இல்லையே. கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய தபசியங்கள் அதிகமா இருக்கும். உன்னையாவது நம்ம வந்து காலையில சீக்கிரம் எதுக்கு எந்திரிக்கணும்னு நினைப்போம். ஆனா இப்ப நம்ம வந்து காலையில சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதே போல சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலரு, மாமிசம் இதெல்லாம் இந்த காலத்துல இருந்து யாரு கடைபிடிக்குவாங்க? தபசியம் அப்படின்னா நமக்கு வலுக்கட்டாயமா அசௌகரியத்தை கொடுத்துக்கிறது. பொதுவா யாருமே அசௌகரியத்தை எடுத்துக்கவே மாட்டாங்க. நம்ம வாட்டுல இருப்போம். நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு எதுவும் செய்யணும்? நம்ம நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா இந்த காலத்துல சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலரு, மாமிசம் இதை கட்டுப்படுத்துறதே பெரிய தபசியம் தான்.
காலையில ஒரு 4 மணிக்கு எந்திக்கிறதே ஒரு பெரிய தபஸ்யம் தான். நம்ம வந்து தேவையற்ற விஷயங்களை பேசாம இருக்கிறதே தபஸ்யம் தான். இல்லாட்டினா நம்ம எவ்வளவு விஷயங்கள் தேவையற்ற விஷயங்களை பேசிட்டே இருப்போம். தேவையற்ற விஷயங்களை பேசாம இருக்கிறது தபஸ்யம் தான். அப்போ பக்தர்கள் அந்த தபஸ்யத்துக்கு வரும்போது லோகத்துக்கே சேமம் தான் நடக்குது. நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் பக்தர் ஆள அப்படின்னா நமக்கே நம்ம கெடுதலை கொண்டு வந்திருப்போம். அதே போல நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கெடுதலை தான் செஞ்சிருப்போம். ஆனா இப்ப பாருங்க, இந்த கிருஷ்ண பக்தினால எவ்வளவு பேருக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் அமெரிக்கால போய் இந்த கிருஷ்ண பக்தி வந்து கொடுக்கும்போது அங்க உள்ள ஹிப்பிகள் ஹிப்பிகள் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் போதை வஸ்துக்கள்ல தான் சிக்கியிருப்பாங்க. பெண்களோட சுத்திட்டு இருப்பாங்க. தகாத பாலுறவுல ஈடுபடுவாங்க. இதுதான் அவங்க வேலை. ஆனா அப்படிப்பட்ட நபர்களை ஸ்ரீல பிரபுபாதர் இருந்து கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பாருங்க, அவங்க சூதாட்டத்தை கைவிட்டாங்க. பெண்களுடைய தகாத பாலுறவையே விட்டுட்டாங்க. அதே போல அஹ், போதை வஸ்துக்கள்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அப்போ உண்மையிலே கிருஷ்ண பக்தியில வந்து ஒருத்தர் வந்து வரும்போது லோகத்துக்கே சேமம் வருது. இந்த இந்த தபசியத்தை, கிருஷ்ண பக்திங்கிற தபசியத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா லோகத்துக்கே நல்லது நடக்குது. அப்பனா இதுதான் உண்மையிலே தபஸ்யம். நல்லது நடக்கிறது தானே எப்பவுமே சிறந்தது. ஒரு ஞானத்தினால நல்லது நடக்குதுன்னா அதுதான் சிறந்தது. தபஸ்யத்தினால நல்லது நடக்குதுன்னா அதுதான் சிறந்தது. ஒரு காரியத்தினால சேமம் நடக்குதுன்னா அப்ப அதான் சிறந்த காரியம். யோகத்தினால சிறந்தது நடக்குதுன்னா அதான் சிறந்த யோகம். அதே போல எந்த ஞானம் நமக்கு நல்லது கொடுக்குதோ அதுதானே நல்ல ஞானமா இருக்க முடியும். அதுதான் வேதமா இருக்க முடியும். அது எல்லாமே வாசுதேவரை வச்சு வரும்போது தான் நடக்குதாம். அதே போல வாசுதேவ பரோதர்மோ வாசுதேவ பராகதிஹி. இது இந்த வாசுதேவ பராதர்மோக்கு நம்ம இந்த அத்தியாயம் முழுக்க நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. சவை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜே அகைத்துக்கிய பிரதிகதா யயாத்மா சுப்ரசீததி. எது பரோதர்மம் அப்படின்னா, இப்படிப்பட்ட இப்படிப்பட்டனா எப்படி புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அதோக்ஷஜ பகவானுக்கு பக்தி பண்றதுதான் பரோதர்மம் அப்படின்னு சொல்லி இருக்கு. தர்ம சுனிஷித பும்சாம் விஸ்வக்ஷேண கதாசிய. நம்ம வந்து தர்ம அர்த்த காம மோக்ஷன்னு சொல்லி புருஷார்த்தங்கள்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த தர்ம காரியங்கள்லாம் இருக்கே, அந்த தர்ம காரியங்களுடைய நோக்கம் பகவான் வாசுதேவரை நோக்கி பக்தி பண்ண வரணுமா. அப்படி இல்லைன்னா அது ஸ்ரமையே வகி கேவலம். அதையும் பார்த்தோம் நம்ம. அதே போல விஷ்ணுர் ஆராதத்தை பந்த நன்யன்ன தத்தோஷ காரணம். எல்லா தர்மம் நீங்க செய்யலாம். பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒரு தர்மம் இருக்கு. பிராமண தர்மம் இருக்கு, சத்திரிய தர்மம் இருக்கு, வைசிய தர்மம் இருக்கு, சூத்ர தர்மம் இருக்கு, ஸ்திரீ தர்மம் இருக்கு, கணவரோட தர்மம்னு சொல்லி இருக்கு, மனைவியுடைய தர்மம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, குழந்தைகளுடைய தர்மம்னு சொல்லி இருக்கு, குருக்குன்னு தர்மம் இருக்கு, சீடனுக்குன்னு தர்மம் இருக்கு. அதே போல ராஜாக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, பிரஜைகளுக்குன்னு தர்மம் இருக்கு. எவ்வளவோ தர்மங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த எல்லா தர்மமும் வாசுதேவனுக்கு வரும்போது மட்டும்தான் அது வந்து பரோ தர்மத்துக்கு வருது. இல்லாட்டினா அது லௌகீக தர்மம் ஆயிடுது. லௌகீக தர்மம் வந்து உயர்ந்த தர்மம் கிடையாது. அது நம்மளை பந்தப்படுத்தக்கூடிய தர்மம். ஆனா வாசுதேவ தான் பரோ தர்மம். அதே போல வாசுதேவ பராகதிஹி. நம்ம பாக்குறோமே, பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, நதே விது ஸ்வார்த்த கதின்ஹி விஷ்ணு. விஷ்ணு தான் பரம்கதி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு விஷ்ணு தான் பரமகதினே தெரியல. கிருஷ்ணர் தான் பரமகதி, வாசுதேவர் தான் பரமகதிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் இதத்தான் சொல்ல போகுது. வாசுதேவன் தான் எல்லா வேதமும் சொல்ல போகுது. வாசுதேவனுக்கு தான் நம்ம பக்தி பண்றதுதான் சிறந்த யோகம், சிறந்த யஞம், சிறந்த செயல், சிறந்த ஞானம், சிறந்த தபஸ்யம், சிறந்த தர்மம். இறுதியில அந்தே நாராயண ஸ்மிருதி. பொதுவா கதி அப்படின்னா நம்ம அடையக்கூடிய ஒரு இலக்குன்னு சொல்லுவோம். நம்ம இந்த பிறவில நமக்கு மரணம் வரும்போது அந்தே நாராயண ஸ்மிருதி, நமக்கு நாராயணருடைய ஸ்மரணம் கடைசியில வருது அப்படின்னா அதுதான் பக்குவம். அப்போ நாராயணரை இறுதியில நினைக்கிறது தான் பக்குவம் அப்படின்னா அப்போ அதுதானே சிறந்த கதியா இருக்க முடியும். நீங்க நாராயணன் நினைக்கிறது தான் சிறந்த ஒரு ஸ்மரணம் கடைசியில அப்படின்னா அப்போ அதுதான் சிறந்த கதியும் கூட. ஓ, பாகவதத்துடைய முடிவு பகவான் வாசுதேவர் தான் எல்லாம். பகவத்கீதையிலும் அதே தான் இருக்கு. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. சுசூத கோசாமி சொல்றார், எல்லாரும் எங்கேயோ வேதம்னு ஓடாதீங்க. எங்க செய்யற அங்க ஓடிட்டு இருக்காதீங்க.
ஏதோ தியானம் பண்றேன்னு சொல்லி தியான வகுப்புக்குலாம் ஓடிட்டு இருக்காதீங்க. நான் நிறைய கிரியை செய்ய வேண்டி இருக்கு, நான் கிரியா யோகா பண்ண சொல்லி அங்கேயும் ஓடாதீங்க. எனக்கு இத ஞானம் வேணும், நான் தபசியம் பண்ண காட்டுக்கு போறேன், நான் பேசாம தர்ம காரியங்களை ஈடுபடுறேன், நான் மக்களுக்கு சமுதாய சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இங்க எங்க ஓடிட்டு இருக்காதீங்க. எனக்கு நிறைய லட்சியங்கள்லாம் இருக்கு, அது லட்சியங்கள்லாம் நான் ஓடுறேன்னு சொல்லி இங்க எங்கெல்லாம் ஓடாதீங்க. வாசுதேவனை நோக்கி ஓடுங்க. வாசுதேவனை நோக்கி ஓடுனீங்கன்னா நீங்க வேதத்தை படிக்கணும் அவசியம் கிடையாது, மத்த எங்க செய்யணும் அவசியம் கிடையாது, மத்த யோகா செய்ய வேண்டியதில்ல. கிரியா ஞானம் தபஸ்யம் ஆராதிதோ யதிஹரிஸ் தபசா ததக்கிம் நாராதிதோ யதிஹரிஸ் தபசா ததக்கிம். ஒருத்தர் பகவான் வாசுதேவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார், பகவான் வாசுதேவருக்கு பக்தி பண்றாருன்னா அவர் மத்த தபசியங்கள் ஏன் செய்யணும்னு சொல்லி இருக்கு. அதே போல பகவானுக்கு தர்ம காரியங்கள் ஈடுபட்டாரு அப்படின்னா வேற எந்த தர்மம்னாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு. அதே போல வாசுதேவர் தான் எல்லாம்னு தெரிஞ்சுக்கிட்டா வேற எந்த இடத்துக்கும் போக வேண்டியது இல்லையே. அவர் தான் இறுதி இலக்கு. அப்போ வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சு துர்லபா. இப்படி வாசுதேவன் தான் எல்லாமும், வாசுதேவன் தான் வேதா மகா யோகா கிரியா யோக தபஸ்யா தர்மா கதி ஞானம் அப்படின்னு வாசுதேவன் தான் சர்வம்னு எல்லாரும் தெரிந்து கொள்றது சுதுர்லபா, ரொம்ப அரிது கிருஷ்ணா, ரொம்ப அரிது அர்ஜுன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றார். ஒரு வகையில இந்த கிருஷ்ண பக்தியில இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அரிதான ஜீவாத்மாக்கள் தான். கிருஷ்ண பக்தி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளே ஒரு அரிதானவங்க தான். ஆனா இந்த அரிது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சொல்ல இது ரொம்ப அரிதானதுதான் அப்படின்னு. ஆனா இந்த அரிதானது எல்லாருக்கும் டக்குன்னு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த உன்னதமான விஷயத்த மக்கள்கிட்ட போய் பகிர்ந்துக்கோங்க. இன்னும் யாருக்குமே தெரியல யோகாவோட நோக்கம் என்ன, வேதத்தோட நோக்கம் என்ன, தபஸோட நோக்கம், தர்மத்தோட நோக்கம் என்ன, நம்ம எங்க போகணும், எது கதி அப்படின்னு மக்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியாம இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கும் போய் உறக்க சொல்லுங்க. இந்த மாதிரி வாசுதேவன் தான் எல்லாம் டங்குரேவா ஹரி டிங்குரிக எல்லாரும் பூமண்டலக்கே பாண்டுரங்க விட்டல பர தெய்வ வேந்து அப்படின்னு சொல்லி புரந்ததாசர் பாடுறார். அவர் சொல்றார் எல்லாரும் டங்குர, எல்லாருமே ஒரு கொட்டு எடுத்துக்கோங்க, மேளத்தை எடுத்துக்கோங்க, கரத்தால் எடுத்துக்கோங்க, போய் எல்லா உலகத்துக்கும் டமார் டமார்னு எல்லாம் டமார் அடிக்கிற மாதிரி பகவான் கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்கிற விஷயத்த உறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்போ மக்களுக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியாம இருக்கு, அஞ்ஞானத்துல இருக்காங்க. அதனால இந்த விஷயத்த மக்களுக்கு போய் தெரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு ஸ்லோகம் பாருங்க, எவ்வளோ தெளிவான ஒரு ஸ்லோகம் நமக்கு பாகவதம் சொல்லுது, வாசுதேவர் தான் எல்லாம் அப்படின்னு. பகவத்கீதை கூட இதை சொல்லுதே. இப்ப இந்த மாதிரியான ஒரு ஞானம் இன்னும் மக்களுக்கு தெரியல. அதனாலதான் இன்னும் கன்ஃபியூஷன்ல இங்க ஓடுறது, அங்க ஓடுறது, இந்த தேவரை கும்பிடுறது, இந்த படிப்பு படிக்கிறது, அந்த யோகா கிளாஸுக்கு போறது, இந்த காரியத்தை செய்யறது, இந்த தபசம் செய்யறது, இந்த தர்மத்தை செய்யறதுன்னு சொல்லி எல்லாரும் எங்கெங்க ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அஞ்ஞானத்துல இருக்காங்க. நம்ம அவங்க எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. நம்மளோட கடமை அது. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீங்க தெரிந்து கொண்டீங்க, மக்களுக்கும் போய் சேருங்க. ஏன்னா சரி, ஒரு 5 பேர்கிட்டயாவது பேசுங்களேன். ஒரு 5 பேர்கிட்ட பாகவதம் பத்தி பேசுங்க, பகவத்தை பத்தி பேசுங்க. இந்த புத்தகங்கள் எல்லாம் இன்னும் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய கஷ்டத்துக்கான தீர்வு இந்த ஞானத்துக்கு வந்தா மட்டும்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கும் போய் தெரிய வைங்க. அவங்களையும் இந்த புத்தகங்கள்லாம் வாங்க வைங்க. அதன் மூலமா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. வைஷ்ணவர்கள் எப்பவுமே பரதுக்க துக்கி. மத்தவங்க துக்கப்படுறத பார்த்து துக்கப்படணும். மத்தவங்க துக்கப்படுறத பார்த்து சந்தோஷமா இருக்கிறது வைஷ்ணவர்களுக்கு அழகே கிடையாது. அப்ப நம்ம இன்னும் வைஷ்ணவரா ஆகவே இல்லைன்னு அர்த்தம். அதனால உலகத்துல மக்கள் எல்லாம் துன்பப்படுறாங்க. நம்ம இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு நம்ம இன்னும் கிருஷ்ணரை பத்தி அவங்கள பேசாம இருக்கோம் அப்படின்னா அது மிகவும் தப்பு. அதனால தினசரி 5 பேர்கிட்டயாவது பேசுங்க. ஏற்கனவே பேசிட்டே அவங்க வாங்கினா கூட மறுபடியும் ஒரு மாசம் அப்புறம் பேசுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பேசுங்க. கிருஷ்ண பக்திக்கு எல்லாரையும் கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. அதுதான் நமக்கு கதி. வைஷ்ணவர்களுக்கு முக்கியமான ஒரு லட்சணம் அதுதான். தயவு செஞ்சு இந்த கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ணுங்க நீங்க. இதன் மூலமா நம்ம சிறந்த பக்குவத்தை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. சோ இதோட நான் அந்த வகுப்பு முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கு, கருத்துக்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே.
ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏதாவது கேள்விகள் இருக்கா? எனக்கு முதல் கொடுக்கல போறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? மிஸ்கிட்ட போய் பேசி ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? மியூட் பண்ணுமா யாராவது? ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் எதுவும் இல்லை. நம்ம அடுத்த வகுப்புல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. கிரந்த்ராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். हरे कृष्ण प्रभु Hare Krishna ஹரே Prabhu. கிருஷ்ணா Thank you. ஹரே Prabhu. கிருஷ்ணா Thank you, Prabhu. கிருஷ்ணா Hare கிருஷ்ணா Krishna. ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु जी नमस्कार. ஹரே கிருஷ்ணா. नमस्कार प्रभु जी. ஹரே கிருஷ்ணா. नमस्कार प्रभु जी ஹரே கிருஷ்ணா. नमस्कार प्रभु जी. नमस्कार प्रभु जी. Thank you, Prabhu. Thank you, Prabhu. Thank you, Prabhuji. Ji and Prabhuji's. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு 3 டைம்ஸ் ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கலாம். Thank you all, ஹரே Mother. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண हरे கிருஷ்ணா कृष्ण ஹரே हरे ராம राम ஹரே राम ராம राम हरे हरे राम राम हरे ஹரே राम ஹரே राम கிருஷ்ணா राम ஹரே हरे கிருஷ்ணா कृष्ण हरे கிருஷ்ண राम हरे हरे राम कृष्ण राम ஹரே हरे ராம ஹரே हरे ராம राम ஹரே हरे राम கிருஷ்ணா राम हरे हरे कृष्ण हरे हरे राम हरे हरे राम कृष्ण राम हरे राम हरे कृष्ण ஹரே कृष्ण ஹரே कृष्ण हरे ஹரே हरे ராம हरे ஹரே राम हरे ஹரே हरे ராம राम राम हरे हरे தேங்க்யூ ஆல் हरे மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. all Thank you mother all हरे Hare कृष्ण Krishna Hare Hare Krishna Krishna, Krishna all Krishna, mother Hare हरे Hare, कृष्ण Hare Hare Krishna Rama, Rama Rama, हरे Hare कृष्ण Hare Krishna. हरे कृष्ण मदर Hare Hare Krishna. Hare Krishna all Mataji Hare Krishna Hare Krishna. Hare Krishna. தேங்க்யூ மா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. हरि बोल हरे कृष्ण Hare Hare Bol. हरि बोल हरे कृष्ण हरे कृष्णा हरि हरि बोल दंडवात தேங்க்யூ प्रणाम। மாதாஜி. எல்லாம் லீவ் ஆயிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. हरे कृष्ण थैंक यू मदर जी தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण हरे कृष्ण ரெக்கார்டு ஆஃப் பண்ணவே இல்லை.